ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் ஃப்ரை தான் ஒன்று பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி பாறை மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மீனாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி புதினா கொத்தமல்லி வச்சு தான் மசாலா ரெடி பண்ண போகிறோம். சொல்லும் போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக வேறு இருக்கும். இப்போ நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் மண் இதெல்லாம் இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்தாச்சு. இது கூட வேறு என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு 2 பச்சை மிளகா தான் சேர்க்குறேன். 2 போதுமானு கேட்காதீங்க, இன்னும் இல்லை நிறையா சேர்க்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு சும்மா ஒரு 5-6 கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு பூண்டு அதில் ஒரு 5-6 பல் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு. இப்போ இது கூட இன்னொன்று சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெமன் தான் சேர்க்க போகிறோம். நம்ம லெமன் ஒரு அரைப்பழம் இதோட புளிஞ்சு விட்டுக்கலாம். ஓகேங்களா? லெமன் ஒரு அரைப்பழம். இதோட நீங்கள் முட்டை சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நான் இன்றைக்கி முட்டை சேர்க்கலை. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை போய் தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி தேவையில்லைங்க. இது கூட கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி தேவையில்லைங்க, ஏன்னா நம்ம இதெல்லாம் ஊற்றிருக்கனால. இப்போ ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை இந்த மாதிரி கடாயிலையோ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா, மிளகு தூள் தான் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மற்றபடி இதில் மிளகாய் பொடி எதுவுமே கிடையாது. பச்சை மிளகாயும் மிளகு மட்டும்தான் காரம். இதுவே சூப்பரான காரமாக இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியே சேர்க்க கிடையாது, ஆனால் தண்ணியாகவே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம மீனை அப்படி ஃபுல்லாக நான் வெட்டியிருக்கேன். ஃபுல் பீஸாக போடுறேன். அதனால் நம்ம மேலே ஒரு 2-3 கீரல் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த இதில் உப்பு காரம் எல்லாம் சேரும். அப்போ சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்களும் ஃபுல் மீன் வச்சுருந்தீங்கன்னா இப்படி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த மீனை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அதில் போய் உப்பு காரமாக நல்லா சேரும். அப்போ நம்மளுக்கு சீக்கிரமும் குக் ஆகும். இது மீன் நம்ம இது எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறதில்ல, தவாவில் போட்டு தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் ஆயிலில் போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா மீனையும் இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதோட தடவிடுவோம். நல்லா அந்த உள்ளே மசாலா நல்லா அப்பி விடுங்க. அப்போ தான் உள்ளே சேரும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த உப்பு உரப்பு அப்போ அந்த ஃப்ளேவரு எல்லாமே டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி
எல்லா இடத்துலையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சோம்னா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம உள்ள இந்த மாதிரி இதுலேயும் வந்து நல்லா படுற மாதிரி மசாலாவை நல்லா வந்து தடவிடுவோம். பாருங்கள், நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்களும் நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தடுத்த மீனை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மீனையும் நல்லா வந்து தடவிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மீனையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் மொத்தம் இதில் 6 மீன் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பீஸ் இந்த மாதிரி போடணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 4 மீனுக்கு மசாலா தடவி வச்சு, அதே மாதிரி நான் வந்து சின்ன பீஸ்லேயும் வந்து தடவி வச்சுருக்கிறேன். அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சின்ன பீஸாக இருந்தாலும் நம்ம வந்து அதுலேயே வந்து தடவிக்கலாம். இந்த நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் போட்டிருக்கோம். அதுலேயும் வந்து நம்ம மசாலா வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம தடவிக்கலாம். இந்த மாதிரி தடவினாலே நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லா மீனையும் நம்ம வந்து மசாலா தடவி வச்சாச்சு. இது வந்து ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா வந்து ஊற விட்டுருங்க. நல்லா வந்து மசாலா காய 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 நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பொடி மீன் வச்சுருந்தேன்ல, அதை தான் வந்து எண்ணெயில் போட்டு ரெடி பண்ணுறேன். எண்ணெயில் போட்டு இப்போ பொரிச்சப்போ இந்த மாதிரி இருக்குது. சூப்பர் மணமாகவும் சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து தோசை தவாவில் போட்டு அந்த பெரிய மீனை ஃப்ரை பண்ணிடுவோம். நல்லா தோசை தவா காய வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருந்த மீனை இதோட வந்து தோசை தவாவில் போட்டுருங்க. போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ஆயில் நல்லா ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டு நல்லா வேக வேக அடுப்பை வந்து ஹெவியாக வச்சிடாதீங்க, கருகி போயிடும். நல்லா சிம்மிலே வச்சுட்டு 2 பக்கமும் மாற்றி மாற்றி பரட்டி பரட்டி விட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் ரெடி பண்ணாலே நம்ம க்ரீன் ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது செய்யும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினா கொத்தமல்லியோட வாடை வந்து நம்மளுக்கு மணமாக இருக்குது. அப்படி இப்போயே சாப்பிடும் போல் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். பாருங்கள், இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். அடுத்தடுத்து நம்ம இருக்கிற மீனை இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வந்துடுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்பவே இழுக்கவே இழுக்காது. பொரிச்சா கூட உங்களுக்கு ஆயில் இதாக இருக்கும்பீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் அவ்வளோவா இழுக்காது. இதே மாதிரி நம்ம சின்ன பீஸ்லேயும் கூட போடலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ 2வதாக நம்ம போட்டு வச்ச மீன் இது நல்லா வேகட்டும். பார்த்திங்களா, நல்லா மொறுன்னு இருக்குது. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கட் பண்ண பீஸ்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு இது மாதிரி கட்டிங்கோட சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.